व्रजचनरञ्जन यमुनतीरावनचारि यमुनतीरा अनचारि जयो राधमाधवा कुञ्जविहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपद जय प्रभुपद श्रील प्रभुपद जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल ओम ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण प्रदान सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे कृष्ण 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 हरे राम राम हरे कृष्ण 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 हरे राम हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमद महाविष्णु गोस्वामी निधि नामिने मूकं करोति वाचालं पंगुं लङ्घयितं गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् ओं नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी हरे कृष्णा நம்ம வந்து போன வாரம் வாமன அவதாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் வீக்கு கிளாஸ் நம்மளால வைக்க முடியல. நான் வெளியூர் போயிருந்தேன். சேலம் பக்கம் போக வேண்டியிருந்தது. அப்போ நாமக்கல் அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். ஸோ நாமக்கல் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ். நாமக்கல் ஹனுமான் ரொம்ப ஃபேமஸ், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாமக்கல்லே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. அருமையான கோயில். அந்த தாயாருக்கு பேரு நாமகிரி தாயார். இந்த தாயார் வந்து அவ்வளவு லட்சணமானமாகவும் தெய்வீகமாக இருக்கக்கூடிய மூர்த்தி. அந்த நாமகிரி தாயார் தான் நம்ம கணித மேதை ராமானுஜம் இருந்தார் இல்லையா, ராமானுஜத்துக்கு ரொம்ப கஷ்டமான சில கணக்குகளுக்கெல்லாம் அந்த தாயார் வந்து கனவுல ஆன்சர் கொடுத்ததாக ராமானுஜம் அப்பயே சொல்லியிருக்காரு. தன்னுடைய புக்கிலையுமே அவர் எழுதியிருக்காரு. ஸோ நாமகிரி தாயாருடைய கருணையினாலதான் நான் வந்து நிறைய ரொம்ப சிக்கலான கணக்குகள் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ நாமகிரி தாயார் அந்த சன்னதிக்குள்ள போனோடனே அந்த பட்டாச்சாரியார் சொல்றாரு, இவங்க தான் காடஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. மேத்தமேட்டிக்ஸோட தாயார் இவங்க தான், ராமானுஜத்துக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷமான நரசிம்மர். நீங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சதுன்னா அவசியம் தரிசனம் பண்ணணும். ஏன்னா குடைவரை கோயில், அந்த கோயில் வந்து நரசிம்ம மூர்த்தியை நீங்க பிரதர்ஷனமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மலையிலேயே அப்படியே சுவாமியுடைய மூர்த்தி இருக்கும், அர்ச்சாமூர்த்தி. அதுல என்ன ஆச்சரியம்னா, இது நாள் க்ளோஸ் ஃப்ரெண்டு சேலத்துல, ரொம்ப க்ளோஸ். அவன் காலேஜ்ல இருந்து 35 வருஷமா ஃப்ரெண்டு. அவன் வீட்டுக்கு போயிட்டு தான் அன்னைக்கு நைட்டு நாமக்கல் வந்தேன். அவன் சொன்னான், அவசியம் நாமக்கல்ல மிஸ் பண்ணிடாத, நரசிம்மர் ரொம்ப விசேஷம். அங்க நரசிம்மர் இருக்கிறதுனால நாமக்கல்ல சிவன் கோயிலே கிடையாது அப்படின்னா.
எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. டேய் இப்படி வாய்ப்பே இல்லடா. ஏன்னா எங்க நரசிம்மர் இருக்காரோ சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் இல்லாத நரசிம்மர் கிடையவே கிடையாது எங்கேயுமே. ஏன்னா அது அந்த மாதிரி தான் அமைப்பே. நரசிம்ம க்ஷேத்திரத்துக்கு ஒரு புரொடெக்டர் யாருன்னா சிவபெருமான். அதான் உலகத்தையே காப்பாத்துறவர் பகவான் நரசிம்மர். அந்த நரசிம்ம க்ஷேத்திரத்துக்கு ஒருத்தர் காப்பாத்துறாருன்னா அது சிவபெருமான் அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. இல்ல இல்ல நிஜமாவே கிடையாது கோயில், நீ வேணா போய் பாரு அப்படின்னா. சரி என்னடா ஆச்சரியமா எனக்கு அப்ப மனசுல அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்படி இருக்கவே முடியாதே அப்படின்னு. அப்புறம் அங்க போனா என்ன காரணம்? சிவன் கோயில் கிடையாது நாமக்கல்ல. ஏன் சிவன் கோயில் கிடையாதுன்னா, மெயின் மூர்த்தி நரசிம்மர். நரசிம்மர் பக்கத்திலேயே சிவபெருமான் இருக்கார். அந்த கர்ப்ப கிரகத்திலேயே இந்த பக்கம் சிவபெருமான், இந்த பக்கம் பிரம்மாஜி. அதனால திரிமூர்த்தி ஸ்தலம் அப்படின்னே பேரு இதுக்கு. சோ அங்க உள்ளேயே உட்கார்ந்திருக்காரு அவர். அப்ப அந்த பட்டாச்சாரியார் சொன்னார், இப்படி சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கார், நரசிம்மர் பக்கத்திலேயே. அதனால சிவக்ஷேத்திரம் தனியா சிவன் கோயிலே கிடையாது நாமக்கல்ல அப்படின்னு. சோ அது நேச்சுரல். ஏன்னா ப்ரொடெக்டரா பக்கத்திலேயே இருக்காரு அவர். பகவான் உலகத்துக்கு ப்ரொடெக்டர். பகவானுக்கே ஒரு ப்ரொடெக்டர்னா அது அவருடைய பியூர் டிவோட்டி தான். ஸோ சிவபெருமான் தான் பியூர் டிவோட்டி. ஸோ அவர் இருக்கிறாரு. அந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. பிளஸ் சனத்குமாரர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க. நரசிம்மரை சுத்தி சனத்குமாரர்கள் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேரு. அவருடைய காதுல உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதுக்குதான் காது பக்கத்துல இருப்பாங்க. அது மாதிரி நரசிம்மர் பிரயோக சக்கரத்தோட இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி. அது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி தரிசனம் பண்ணது. எனக்கு ஆனா அந்த ஒரு ஃபெயிண்டா ஞாபகம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா மிரண்டு போயிட்டோம் நாங்க. இப்படி ஒரு நரசிம்மரா அப்படின்னு. ஸோ அதே போல லெஃப்ட் பக்கம் வந்து இரண்டினை கிழிக்கிறாப்புல ஒரு நரசிம்மர். அப்புறம் வராகமூர்த்தி, வாமனமூர்த்தி எல்லாமே. வாமனமூர்த்தி இருந்தார். நான் தான் அங்கதான் வேண்டிக்கிட்டேன். வாமன அவதாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியா அது போகணும் அப்படின்னு. திருவிக்கிரமராக பெரிய டெய்டி இருக்கு. பக்கத்திலேயே மகாபலி சக்கரவர்த்தி வாமனருக்கு தானம் கொடுக்குறாப்புல டெய்டி அதுவும் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பழங்காலத்து கோயில். அப்புறம் அந்த நாமக்கல் கஷேத்திரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலாமரம். பலாமரம் தான் அந்த ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும். சிவபெருமான் கஷேத்திரங்களுக்கு பொதுவாக வில்வம் தான் இருக்கும். பெருமாள் கஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம். இந்த கஷேத்திரத்துக்கு பலாமரம் 800 வருஷம் பழைய பலாமரம். அந்த பலாமரம் இப்ப அது பட்டு போயிடுச்சு. அதை எடுத்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 800 வருஷமா இருக்கக்கூடிய பலாமரம்னு வச்சிருந்தாங்க. பலாப்பழத்துக்கும் நரசிம்மருக்கும் ஒரு ஒற்றுமையா ஒரு வகுப்புல நம்ம பார்த்துருக்குறோம். உங்க யாருக்காவது ஞாபகம் இருந்தா நீங்க ரீகலெக்ட் பண்ணலாம். பலாப்பழத்துக்கும் நரசிம்மருக்கும் ஒரு ஒற்றுமை. தேங்காவுக்கும் நரசிம்மருக்கும் ஒரு ஒற்றுமை. இதை நம்ம நரசிம்ம தாபனிய உபநிஷத்தை பத்தி சொல்லும் பொழுது இதை நம்ம பேசியிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு முடியும் போது நான் சொல்றேன். ஸோ அது பார்த்தோம். அது பக்கத்திலேயே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரங்கநாதர் கோயில், ஒரு சின்ன மலை. அந்த மலை மேல ரங்கநாதர் ரொம்ப விசேஷமான ரங்கநாதர் அவரும். அங்க வந்து சங்கர நாராயணராக மூர்த்தி இருக்கு. ரங்கநாதர் நடுவுல படுத்திருப்பார். சைடுல வால்ஸ்ல வந்து சங்கர நாராயணர், பாதி விஷ்ணு பாதி சிவபெருமான். அது ஆழ்வார் பாடினதுதான். ஆழ்வார் பாடும் பொழுது ஹரிஹரா, அதாவது சிவபெருமானுக்கு பகவான் விஷ்ணு சொல்றாரு, நீங்க எப்படி பார்வதிக்கு பாதி இடம் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு நான் பாதி இடம் தர்றேன் என்னுடைய திருமேனியில, சங்கர நாராயணராகன்னு சொல்லி அந்த ரூபம் ஆழ்வார் பாடின ரூபம் இது. ஸோ அதுவும் இருக்கிறது. கர்நாடகாலயும் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு, ஹரிஹரா ஃபார்ம்ஸ். அத மத்வ சம்பிரதாயத்த ஆச்சாரியர்கள் அந்த ஃபார்மை ரொம்ப குளோரிஃபை பண்ணி சங்கர நாராயணர்னு பாடி இருக்கிறாங்க. அந்த மூர்த்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் போன வாரம் பார்க்க முடிஞ்சது உங்களுடைய பிளெஸிங்ஸ்னால. இப்போ வாமனா மூர்த்தியை பார்க்கும்பொழுது அதான் நினைச்சுக்கிட்டேன் நான். வாமன அவதாரம் தான் இப்ப நாங்க எல்லா பக்தர்கள்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லபடியா போகணும் உங்க கருணையில அப்படின்னு. ஸோ நீங்க நரசிம்மரை பத்தி நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் ரீகலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். இல்லைன்னா கடைசியில நான் சொல்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கறது ஸ்லோகம் 20 இருந்து நம்ம பார்க்கணும். 8th சாப்டர், 8th canto, 16th சாப்டர், ஸ்லோகம் 20. 20 கூட பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். வாசுதேவம் ஜெகத்குரும் நம்ம பார்க்கறது 21ல இருந்து பார்க்கலாம். சரி, 21. 21 யாராவது படிக்கிறீங்களா? 8, 16, 21. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளீஸ். 8, 16, 21 தானே பிரபு? ஆமாம் பிரபு.
ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன். ஓகே சாரி. सवितास्यति ते कामान् हरिर्दीनानुकम्पनः अमोका பகவத்பக்திர் நேதரேதி மதிர்மமா. மொழிபெயர்ப்பு: ஏழைகளிடம் மிகவும் கருணை கொண்டவரான பரமபுருஷ பகவான் உனது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஏனெனில் அவருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு நிலையானதாகும். இதுவே எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, எங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப பெறறதுக்கு என்ன வழி அப்படின்னு. நம்ம 20வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 20வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, நீ பகவான் இடத்தில் பக்தி செய்வாயாக. பகவந்தம் ஜனார்த்தனம் சர்வபூத குகாவாசம் வாசுதேவம் ஜெகத்குரும். அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்வார். அந்த பகவான் இடத்துல பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 21வது ஸ்லோகம், சா விதாசதி தே காமான். சா விதாசதி, அவர் உங்களுக்கு காமான், உன்னுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இது வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரபுபாத் அடிக்கடி இதை சொல்லுவாரு. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்யோ நித்யானாம், அதாவது பல ஜீவாத்மாக்கள் நித்தியர்களாக இருக்கின்றார்கள். அந்த நித்தியர்களுக்கு நடுவிலே நித்யானாம் நித்யக, அந்த பல ஜீவாத்மாக்களுக்கு நடுவிலே சுப்ரீமா இருக்கக்கூடிய பரமாத்மா. நித்யானாம் நித்யக சேத்தனஸ் சேத்தனானாம் சேத்தனானாம் சேத்தனக, அவர்கள் அறிவுடைய ஜீவாத்மாக்கள். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் அறிவோட அவர் இருக்கிறார். ஏகோ பகுனாம், ஆனா ஜீவாத்மாக்கள் பலர், பகவான் ஒருத்தர், பரமாத்மா ஒருத்தர். பகுனாம் யோ விததாதி காமான், அந்த ஜீவாத்மாக்களோட விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, அவங்க கர்மாவின் அனுசரணையாக அவங்களுடைய டிசைர் எப்படி இருக்கோ அந்த கர்மாவுடைய பிரியாரிட்டியில நிறைவேற்றிட்டு வர்றார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராஸ். அந்த பரமாத்மாவை தன்னுடைய ஹிருதயத்திலேயே யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அமைதி, மற்றவர்களுக்கு அமைதி கிடையாது அப்படின்னு இந்த வேதம் சொல்கிறது. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம். அப்ப இந்த காமான், அந்த விருப்பங்களை பகவான் கொடுக்குறாரு. அப்போ பகவான் விருப்பங்களை எப்படி கொடுக்குறாருன்னா, நம்ம விருப்பப்பட்டவனே கொடுத்துடுறது கிடையாது. ஏன்னா நம்ம விருப்பங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கர்மாவிற்கு அனுசரிச்சு, நம்மளுடைய உழைப்பை அனுசரிச்சு கொடுக்குறாரு. வெறும் கர்மா இருந்தாலும் பலன் கிடைக்காது, வெறும் உழைப்பு இருந்தாலும் பலன் கிடைக்காது, வெறும் பக்தி இருந்தாலும் பலன் கிடைக்காது. அது கிளியர். நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அதுக்காக பக்தி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் கிடைக்கும்னு நம்ம சொல்லவே மாட்டோம். பக்தி செய்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டும், உழைச்சி கர்மா இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். இப்போ ஆன்மீக விஷயங்களுமே அப்படிதான், உழைப்பை வச்சுதான் ரிசல்ட். உழைப்பு பகவானுடைய கருணை. அங்க பௌதிக வாழ்க்கையில உழைப்பு நம்மளுடைய கர்மா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இது ஏன் சொல்றேன்னா, கால்சக்கர பிரபு ஒரு 2 நாள் முன்னாடி அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். பிரபு இப்போ விருந்தாவன்ல இருக்கிறாரு. பக்தி வைபவா அப்படின்ற சர்டிபிகேஷன் நீங்க சில பேர்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில மாதாஜிஸ்லாம் படிக்கிறாங்க, திருச்செந்தூர் காங்கிரிகேஷன்லையும் இங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, இந்த சர்டிபிகேஷன்லாம் இருக்கு. காலச்சக்கர பிரபு அந்த பக்தி வைபவுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பிரபு கிளாஸ் எடுக்கிறார். 3rd canto கபில பாஸ்ட் டைம்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், வாரம் முடிச்சிருப்பாரு. அப்ப பிரபு சொன்னாரு, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், என்ன பிரபு கிளாஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க. அப்ப சொன்னாரு, இங்க பிரபுபாட் டிசைபிள் ஒரு மாதாஜி கிளாஸ் எடுக்கிறாங்க விருந்தாவன் இஸ்கான்ல. இந்த விருந்தாவன் கோயிலை கட்டுவதற்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத அவங்க சொன்னாங்க. பிரபு, நான் 3 தடவை அந்த கிளாஸை யூடியூப்ல போட்டு கேட்டேன் அப்படின்னாரு. ஸோ அவ்வளவு உழைப்பு, கடுமையான உழைப்பு ஆன்மீகத்திலையும் தேவைப்படுது, பௌதிக வாழ்க்கையிலையும் தேவை. ஸோ அதை அந்த உழைப்பும் கர்மாவும் சேர்ந்துதான் பலன் கொடுக்கும் பௌதிக வாழ்க்கையில. அதே போல உழைப்பும்
பகவானுடைய கருணையும் சேர்ந்து ஆன்மீக வாழ்க்கையில பலன் கொடுக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்டு மாதிரி. நீங்க ஐஆர்சிடிசின்னு இந்த டிக்கெட்லாம் புக் பண்றதுக்கு லாகின் போடணும், பாஸ்வேர்டையும் போடணும். எங்க போனாலும் அப்படித்தான். புது எக்ஸாம்பிள்னா ஏதாவது கொடுக்கணும், லாகின் பாஸ்வேர்டு ரெண்டுமே தேவை. அதே மாதிரி பழைய காலத்துல மகாபாரதத்துல ஒரு எக்ஸாம்பிள், அதுல எப்படின்னா குமுட்டின்னு சொல்லுவாங்க. குமுட்டி அடுப்புன்னு நீங்கெல்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்க. குமுட்டி அடுப்பு வந்து இந்த கறியை வச்சு கறியில கறி துண்டெல்லாம் போட்டு அதை எரிச்சு குமுட்டி அடுப்பு. இப்போ கூட நீங்க இப்போ எல்லா ஊர்லயும் இருக்கு. சென்னையிலயுமே அந்த சோளம் உங்களுக்கு வேக வச்சு கொடுக்குறவங்கலாம், சோளம் சுட வச்சு கொடுக்குறவங்களாம் அந்த குமுட்டி அடுப்பு தான், கறி அடுப்பு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ முன்னாடிலாம் விசிறி வச்சு விசிறுவாங்க, இப்போ கையால சுத்துறாங்க. சுத்துனீங்கன்னா அந்த குமுட்டி வந்து ப்ளோ ஆகும். ஸோ நெருப்பு அங்கே ஆல்ரெடி இருக்கணும், நீங்க விசிறவும் செய்யணும். ஸோ அங்கே ஆல்ரெடி இருக்கிற நெருப்பு வந்து உங்களுடைய கர்மா. அதை விசிறுனா தான் அது நெருப்பா எரியும். சில பேருக்கு நல்ல கர்மா இருந்துச்சுன்னா கொஞ்சம் விசிறுனாலே நல்லா குப்புன்னு பத்திக்கும். சில பேருக்கு கர்மா ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா கடுமையா உழைச்சாதான் பலன் கிடைக்கும். அது ரெண்டுமே இருக்கு. சில சமயம் பயங்கரம் உயிரை விட்டு உழைச்சாலும் பலன் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்மா ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் போட்ட உழைப்பெல்லாம் வீணா அப்படிங்கிற கேள்வி கிடையவே கிடையாது. அடுத்த ஜென்மத்துல பலன், அடுத்த ஜென்மத்துல அள்ளி அள்ளி கொடுப்பாரு அவர். இவ்வளவு உழைச்சி நீ கர்மா வச்சிருக்கிற, அதனால உனக்கு இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் வயிறு எறிகிற மாதிரி நமக்கு கொடுப்பாரு. இல்ல ஒருத்தனை பார்த்து நம்ம வயிறு எறிகிறோம் அப்படின்னா போன ஜென்மத்துல அவன் உழைச்சிருக்கான்னு அர்த்தம். அது உண்மை. ஆபீஸ்லயே நீங்க பார்க்கலாம், பல இடங்கள்ல சில பேர் உழைக்கவே மாட்டான், பலன் அப்படியே கொட்டும் அவனுக்கு. அவன் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் கரெக்டா நடக்கும், எது முடிவு பண்ணாலும் பயங்கரமா கிளிக் ஆகும், நமக்கு பயங்கர காண்டாகும். அதை பார்த்து பகவான் சொல்லுவார், நல்ல காண்டாகு, நல்ல காண்டாகு, போய் செவுத்துல போய் முட்டிக்கோம்பு. நம்ம போய் நாங்களாம் வேண்டவே வேண்டுவேன், ஐயோ இவன் இப்படி நல்லா இருக்கானே, அவன் நாசமா போக மாட்டேங்கிறானே அப்படின்னு. பகவான் நல்லா கஷ்டப்படு, நல்ல செவுத்துல போய் முட்டிக்கோ, நான் பண்றதுதான் பண்ணுவேன். என்ன காரணம்னா அவன் பூர்வ ஜென்மத்துல அவளை உழைச்சி அந்த கிரெடிட் வச்சிருக்கிறான். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுப்பார். அதனால ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் அண்ட் கமாண்டிங் ரெஸ்பெக்ட். நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைகளை? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிமாண்டிங் ரெஸ்பெக்ட், கமாண்டிங் ரெஸ்பெக்ட். சங்கர் பிரபு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பிரபு. ஓகே, டிமாண்ட் இது எனக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணது காலச்சக்கர பிரபு தான். அதாவது டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் அப்படின்னா, ஒரு மீட்டிங் ஹாலுக்குள்ள நம்ம போறோம், நம்ம உள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இவர் வந்து நல்லா படிச்சவர், நல்ல ஒரு இதுல இருக்காரு, நம்ம மரியாதை கொடுக்கணும். இப்ப ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் மகராஜ் வர்றாரு, ஒரு கிளாஸ் எடுக்க வர்றாரு, இப்ப நம்ம திருச்செந்தூர் சென்டர்லயோ இல்ல தச்சாநல்லூர் சென்டர்லயோ வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி ஒருத்தர் வந்து ஏலவா மகாராஜ் வர போறாரு, மகராஜ் ஒரு சன்னியாசி, எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. மகராஜை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் எந்திரிப்போம். நம்ம மட்டும் இல்ல, நம்மளாவது பழக்கப்பட்டவங்க. வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்னன்னே தெரியாது, முதல் டைம் ப்ரோக்ராமுக்கு வர்றாரு, அவர் மகாராஜை பார்த்தோன்னே எந்திரிப்பாரு. ஏன்னா மகராஜுடைய அந்த சாஃப்ரான் ட்ரெஸ், அவரோட பியூரிட்டி சொல்லாமே தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் கமாண்டிங் ரெஸ்பெக்ட். அதாவது மகாராஜ் கேட்க மாட்டாரு, நீங்க நான் உள்ள வர்றேன் எல்லாரும் எந்திரிங்க, என் காலில் விழுங்க, எனக்கு ஆர்த்தி எடுங்க, ஒரு வார்த்தை அவர் பேச மாட்டார். இன்ஃபேக்ட் அவர் பண்ணாட்டாலும் கண்டுக்க மாட்டார், அது வேற விஷயம். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கமாண்டிங் ரெஸ்பெக்ட். அவர் சொல்ல மாட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேரும், நமக்கு மரியாதை கிடைக்கும். அதுதான் கமாண்டிங் ரெஸ்பெக்ட். டிமாண்டிங் ரெஸ்பெக்ட்ங்கிறது வேற. இந்த சில அரசியல் தலைவர்கள்லாம் முன்னாடி வரும்போது முன்கூட்டியே ஆட்களை தயார் பண்ணி வச்சு ஸோ அப்ப முன்கூட்டியே ஆட்களை ரெடி பண்ணி, அவர் தலைவர் வருவாரு, நீங்கெல்லாம் இப்படி ஆரத்தி எடுக்கணும், இப்படி கத்தணும், இந்தந்த இடத்துல பேசுவாரு, இந்தந்த வார்த்தை பேசும்போது அது வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா பணம், 500 ரூபா பணம், 2 கட்டிங்கு, ஒரு பிளேட் பிரியாணி, அப்படி சொல்லி ஆட்களை செய்யணும். 500-600 பேரை செட் பண்ணிடுறது. இதுக்கு பேர் டிமாண்டிங் ரெஸ்பெக்ட். நம்ம டிமாண்ட் பண்றோம், ஆட்களை செட் பண்ணி நம்மளே சொல்றது இல்ல, நம்மளே சொல்றோம், ஏய் இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லை, மரியாதை கொடுங்க. இதுக்கு தான் டிமாண்டிங் பேர். கமாண்டிங்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இப்ப நம்ம வந்து புண்ணிய கர்மாக்கள் செய்து வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லை, யார் புண்ணிய கர்மாக்கள் செய்திருந்தாலும்
அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா பகவான் ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுப்பாரு. அவன் பக்தனா, அவன் நல்லவனா, கெட்டவனா எதையுமே பார்க்க மாட்டார். பார்க்கவே மாட்டாரு. இவன் பக்தி பண்றானா, அவன் பக்தி இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. அதே போல ஒருத்தர் டிவோட்டியா இருக்கிறாரு, தினைக்கும் ஜெபம் பண்றாரு, பாகவதம் படிக்கிறார், சர்வீஸ் பண்றாரு. ஆனா அவரிடத்துல கர்மா இல்ல, உழைப்பு இல்லைன்னா கொடுக்கவே மாட்டார் பகவான். ஏன்னா நான் செட் பண்ணி வச்சலாம் அப்படி. அப்ப நான் பக்தி பண்ணனே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்போம். நீ பக்தி பண்றேங்கிறது என்கிட்ட வரதுக்காக, திரும்பி இந்த உலகத்துல நீ பிறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பக்தி. நீ பக்தி பண்ணங்கிறதுக்காக உன்னோட உழைப்புலயோ உன்னுடைய முயற்சியோ சரியில்லைன்னா நான் பலன்லாம் கொடுக்க மாட்டேன். அதுல அவர் ரொம்ப கராரா இருப்பார். பெருமாள் ரொம்ப கராரான பேர் வழி. இதுதான் சொல்றது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரார். அதனாலதான் அப்ப இங்க சில சமயங்கள்ல பகவான் என்ன பண்றாருன்னா, சாஸ்திரங்கள்ல ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி என்னை வழிபட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு பலன் கொடுப்பேன் நான். இந்த மாதிரி தேவர்களை வழிபட்டால் தேவர்கள் இப்படி பலன் கொடுப்பார்கள். தேவர்களுக்கும் அவர் சொல்லி வச்சிருக்காரு, இந்த மாதிரி நான் சாஸ்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், மனிதர்களுக்கு நீங்க பலனை கொடுங்க அப்படின்னு பகவான் தேவர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த இந்திரன், அக்னி, வருணன் இவங்களுக்கெல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறார், வேதத்துல இருக்கிறபடி மக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு நீங்க பலனையும் கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அதே போல பகவான் தனக்கும் ஒரு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதாவது விஷ்ணு பக்தி செய்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள், சந்தான கோபால ஹோமம்னு ஒண்ணு இருக்கு. குழந்தை பிறக்காதவர்கள், குழந்தை பேர் வேண்டுபவர்கள்லாம் சந்தான கோபால ஹோமம் பண்ணலாம். அப்படி பண்ணவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமான்னு கேட்கக்கூடாது. நீங்க செய்தால் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய அளவுக்கு புண்ணியங்கள் சேரவில்லை அப்படின்னா இந்த சந்தான கோபால ஹோமம் புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். சேர்த்து அப்புறம் அந்த குழந்தை பிறக்கும். அப்படித்தான் ஒர்க் ஆகும். இது எல்லா பரிகாரங்களும் எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகும். உங்களுடைய பாவங்களை கழிச்சு உங்களோட புண்ணிய ஸ்டாக்கை அது ஏற்றி விடும். அந்த புண்ணியங்கள் ஏற 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 ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு புண்ணியம் இருந்தா அவனுக்கு குழந்தை, இவ்வளவு புண்ணியம் இருந்தா அவனுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, இவ்வளவு புண்ணியம் இருந்தா அவனுக்கு பங்களா, புது பங்களா அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தப்பறம் அதை கொடுத்து விட்டுரும். அதுக்குதான் இந்த சாஸ்திரங்கள், பரிகாரம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் சொல்லி வச்சதே இதுக்குதான். இதெல்லாம் காமிய பூஜைகள்னு பேரு. பட் அதுக்கும் பலன் உண்டு. எனிவே, சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க சொல்லக்கூடியது காமியார்த்தமான பக்தி, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யற பக்தி. அதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்ப திருப்பதிக்கு போய் எல்லாம் கேட்கறாங்க, பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா அவன் கொடுப்பாரு. எஸ், அவன் கர்மாவுடைய அனுசரணை பண்ணி அவன் வந்திருக்கான், அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு. அது உண்டு. அது எங்க அதே வழிபாடு தேவர்களை பண்ணாலும் கிடைக்கும். அப்ப நான் தேவர்கள்ட்டே போயிடுவேனே, இன்னும் குயிக்கா கிடைக்குமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். பட் இங்க வர்றதுல என்ன அட்வான்டேஜ், பகவான்கிட்ட வர்றதுல என்ன அட்வான்டேஜ்னா, இவரை தரிசனம் பண்ண பண்ண நமக்கு இந்த பிரேம பக்தியில இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. டைரக்டா நம்ம தேவர்களை போய் வழிபட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பாங்க. இவர் என்ன கொடுக்குறாரோ அவங்க கொடுத்துருவாங்க அது. ஆனா இவர்கிட்ட வந்தா என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுடைய சிந்தையானது அந்த சாத்விக புக்தி அதிகமாகி நமக்கு இந்த பிறப்பிறப்புல இருந்து வெளியில போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை இவர் கொடுக்கக்கூடியவர். தேவர்கள் அதை கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அவங்களும் தருவாங்க, பட் அவ்வளவு சீக்கிரம் தர மாட்டாங்க. இவர் அதை கொஞ்சம் குவிக்காவே தருவார். அதனாலதான் எந்த மெட்டீரியல் டிசைர் இருந்தாலும் இதை வழிபடுன்னு சாஸ்திரம் சொன்னது இதை அடிப்படையா வச்சுதான். உங்களுக்கு மெட்டீரியல் டிசைர் மட்டுமே வேணும் அப்படின்னா இங்க வர வேண்டாம். நிஜமாவே இது என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு நிறைய இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. சாஸ்திரங்கள் இருக்கிறத நான் சொல்றேன். எனக்கு மெட்டீரியல் டிசைர் மட்டுமே வேணும், எனக்கு வீடு, காரு, பங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா அஜெண்டா இருக்கு, எனக்கு இது கிடைச்சா போறோம், எனக்கு மோட்சத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் பகவான் விஷ்ணுகிட்ட வந்தாலும் சரி, தேவர்கள்ட்ட போனாலும் சரி, நோ டிஃபரன்ஸ். பட் இல்ல இன்னும் பெட்டரா ஏதாவது இருந்தா பரவாயில்ல அப்படின்னா இங்க வரலாம். எனிவே, ஸோ 21 அதை சொல்றாரு, ச விதாசியதி தே காமான் ஹரிர் தீனானு கம்பனஹா. தீன அனுகம்பனஹா. தீனா அப்படின்னா ரொம்ப புவர் பீப்புள்லாம் காசு விட்டவன் மட்டும் இல்ல, அறிவை விட்டவன் எல்லாமே புவர் தான். என்ன அந்த தீனா அனுகம்பனா, அப்படிப்பட்ட தீனர்களிடத்திலே பகவான் தீன தயாள் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் பகவான். அந்த அனுகம்பனான கருணை செய்பவர், தீனர்களிடத்திலே கருணை செய்பவர் பகவான். அந்த பகவான் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். அமோகா பகவத் பக்திர் நேதரேதி மதிர்மமா. அமோகா பகவத் பக்திர், அந்த பகவத் பக்தியானது அமோகமானது. சொல்றாங்கல்ல, அமோக விற்பனை. அமோகம்னு என்ன அர்த்தம்னா பொய்யாகாதுன்னு அர்த்தம். இப்ப இல்லாட்டாலும் ஏதோ ஒரு ஜென்மத்துல அது பலன் கொடுக்கும். பலன் கொடுக்க டைம் ஆகலாம்,
பட் கட்டாயம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மள மாதிரி பக்தர்கள் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா நம்ம வந்து பகவான் யாரு, நாம யாரு, நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நம்ம எப்படி அடைய போறோம் அவரை, அதை குறிக்கோளா வச்சு நம்ம பக்தி பண்றோம், ட்ரை பண்றோம். அப்போ நம்ம சில ஆசைகளை கேட்கும் பொழுது பகவான் நம்மள வேற மாதிரி டீல் பண்ணுவார். திருப்பதியில வந்து கியூல நிக்கிற மாதிரி கிடையாதுப்பா, நீ இருக்கிறது வேற கியூ, உங்ககிட்ட கேட்கிற கேள்விகள்லாம் வேற, உனக்கு பக்திக்கு ஏதுவான விஷயங்களை அப்போ அதை தான் நான் கொடுப்பேன், அதுவும் உன் கர்மால இருந்தாதான் கொடுப்பேன். பக்திக்கு ரொம்ப எது அவசியமோ நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கறதெல்லாம் சொல்றேன். எக்ஸ்ட்ரா நம்ம கர்மால இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்துருவாரு, ஒன்றும் குறைய வைக்க மாட்டாரு. கர்மால இருந்துச்சுன்னா கொடுத்துருவாரு. இல்லாம அவர்கிட்ட போய் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, அதான் டிமாண்டிங் ரெஸ்பெக்ட். கமாண்டிங் ரெஸ்பெக்ட்ங்கிறது கர்மா, டிமாண்டிங் ரெஸ்பெக்ட்ங்கிறது நம்ம போய் கேட்கறது. நம்மள்ட்ட தகுதி இல்லாத விஷயங்கள், நம்மள்ட்ட ஸ்டாக்ல இல்லாத விஷயங்களை போய் கேட்டோம்னா அப்போ அவர் சொல்லுவார், இல்ல இல்ல இது உன் பக்திக்கு அவசியம் இல்லை, அதனால இப்போதைக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு. நம்ம சொல்லுவோம், நீங்க கொடுக்கலன்னா உங்களை நான் டெய்லி தொந்தரவு பண்ணுவேன்னு. பகவான் என்ன பதில் சொல்லுவார் அப்போ? ஹரே கிருஷ்ணா. பிரபு கேக்குதா? என்ன பிரபு? இல்ல கேக்குதா? எல்லாரும் மியூட்ல இருக்காங்க, நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது கேக்குது கேக்குது பிரபு, கேக்குது பிரபு. சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க, பதில் உங்க மனசுல தோணுது சொல்லுங்க. கரெக்ட் தப்புலாம் கிடையாது, நம்ம சொல்றதுதான். தொல்லை தாங்காம கொடுத்துருவாரு பிரபு, தொல்லை தாங்காம கொடுத்துருவாரு. கொடுத்துருவாரு. இல்ல அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவரை தொல்லை பண்ணி வாங்கலான்னு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது பழைய நாடகம் ஒண்ணு வந்தது, முன்னாடி வந்தது, நான் காலேஜ் படிக்கும்போது. அது ஒருத்தன் கடனை கொடுத்துட்டு கேட்பாரு, போய் கடனை கொடுத்துட்டு கடனை திருப்பி கொடுங்கன்னு, என்கிட்ட பணம் இல்லை, பணத்தை திருப்பி தர முடியாது அப்படின்னு. அந்த கடன் கொடுத்தவரு, நீ கொடுக்கலன்னா உன்னை டெய்லி வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, நீ எப்ப வேணா வந்து தொந்தரவு பண்ணிக்கலாம், என்கிட்ட பணம் கிடையாது, கொடுக்கறது இல்லை என்கிட்ட, அதனால. ஆனா இவர்கிட்ட பகவான்கிட்ட அப்படி கிடையாது, அவர்கிட்ட இல்லைங்கிற விஷயம் கிடையாது. அவர் சொல்லுவார், நீ எப்ப வேணா வந்து தொந்தரவு பண்ணிக்கலாம், நான் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் கொடுப்பேன், நீ பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். ஏன்னா பகவான் வந்து நிர்குணான்னு பேரு, இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை இங்க புஷ் பண்ணி எதையாவது பண்ணி வாங்கிடலாம். இந்த பகவான் குணங்களுக்கு அப்பாற்பட்டவருங்கிறதுனால நம்மளுடைய எந்த விதமான, அவர் திருப்தி அடைஞ்சு கொடுத்தாதான் உண்டு, நம்ம எந்த பண்ணாலும் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. இருந்தாலும் பகவான் வந்து சில சமயங்கள்ல இவங்க சொன்ன மாதிரி போய் தொலை அப்படின்னு ரொம்ப ரேரா கொடுத்த சில சந்தர்ப்பங்களும் உண்டு. ரொம்ப புஷ் பண்ணணும், போய் தொலை. இப்ப அப்பாலாம் பையன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா ஒழிஞ்சு போகணும் விடுற மாதிரி விடுவார். ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் பகவான் அப்படி கொடுத்தது. பட் பெரும்பாலும் அவர் என்ன சொல்லுவார், உன்னை பக்திக்கு எது அவசியமோ அதை நான் கொடுத்துட்றேன், பக்திக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் நீ கேட்குற, உன் கர்மாலையும் அது இல்லைங்கும் போது பகவான் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அதை சாங்ஷன் பண்றது இல்லை, உழுந்து பிறண்டாலும் ஒரு சாங்ஷன் பண்றது இல்லை. அதுதான் அவருடைய ஒரு தனித்துவம். அதனாலதான் சில குழந்தைகள்லாம் எனக்கு இது வேணும்னு புரண்டு அழும். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட இல்லை, என்ன இந்த குழந்தை எப்படி அழகுறான் அந்த அம்மா, கொஞ்சம் பார்த்து கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இது எது நல்லதுன்னு. ஸோ அதே போல டீல் பண்ணுவார். பட் இந்த கேஸ்ல வந்து கஷ்யப முனி ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு காமியார்த்தமாக உனக்கு ராஜ்யம் வேணும்னு நீ பகவானை உபாசனை பண்ணலாம், இதுக்குன்னு சில விரதங்கள் இருக்கு, இதை அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, தேவர்கள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது பகவான் வச்ச ரூல், பகவான் ஏற்படுத்தின நியதி. பலி மகராஜ் அதை பிரேக் பண்றாரு, பிரேக் பண்ணி அந்த ராஜ்யத்தை பலவந்தமா புடுங்கியிருக்காரு. அதனால தேவர்கள் வந்து எங்களை ராஜ்யத்தை வேணும், நீங்க தான் எங்களை இந்த பதவியில உட்கார வச்சு ராஜ்யத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு வலுக்கட்டாயமா புடுங்கிட்டாரு, இதை கொடுங்கன்னு அவங்க நியாயமானதை திருப்பி கேட்க போறாங்க. அதனால இது ஒர்க் ஆகும், இந்த பக்தி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க பர்போர்ட் ரொம்ப அருமையா இருக்கு. பிரபுபா சொல்றாரு, there are 3 kinds of men, அகாமா, மோக்ஷகாமா அண்ட் சர்வகாமா. அகாமா டிசைரே இல்லாதவர்,
பௌதிக ஆசைகளே இல்லாதவர், சர்வகாமா, எல்லாம் வேணும் அவருக்கு, மோட்சகாமா. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்திலயும் எதுவும் வேண்டாம், ஆனா எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே பகவானை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த சர்வகாமா மோட்சகாமா இந்த 2 கேட்டகரியும் பகவான் அகாமாவை மாத்தி விட்டுருவார். பகவான் வந்து அகாமாவை மாத்தி பௌதிக ஆசைகளை இல்லாமல் செய்து தன்னுடைய ஆன்மீக உலகு என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்துல ஒரு இடம் கொடுப்பார். அது மீளாத இடம். எதுக்கு வெளியே வர வேண்டியது இல்லை, கஷ்டமே பட வேண்டாம், அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். அதனால அதை வந்து பகவான் வந்து கொடுக்குறாரு. அப்போ சாஸ்திரம் வந்து எல்லாரையும் பகவானை வர்ஷிப் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து தூய பக்தியை அடையலாம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. இந்த பர்போட்ல பிரபுபாத் சில விஷயங்களை வந்து சொல்றாரு. அதாவது சைதன்ய சரிதாமிரதத்துல இருந்து ஒரு வருஷம் கோட் பண்றாரு. யாராவது ஒருத்தர் படிக்கலாம். கிருஷ்ண ககே அமா பஜே மாகே விஷய சுகா அமிர்த சாடி விஷா மாகே. அதை யாராவது படிக்கலாம். அந்த ப்ளீஸ் ஸ்லோகன் டிரான்ஸ்லேஷன். எஸ். कृष्ण कहे आमा बजे माँ के विषय सुख अमृत चाटी विषा माके ए पट मूर्ख आमी विज्ञ ए मूर्खे विषय के ने इबा ஸ்வசரணாமிருதத்திய விஷய துளைப. கிருஷ்ணர் கூறுகிறார், எனது உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடும் அதே சமயத்தில் ஜட இன்பத்திற்கான செல்வங்களையும் ஒருவன் விரும்புவானாயின் அவன் மகா மூடனாவான். உண்மையில் அத்தகையவன் விஷத்தை பருகுவதற்காக அமிர்தத்தை கைவிட்டவனை போன்றவன் ஆவான். நான் நுண்ணறிவு படைத்தவன் என்பதால் இந்த மூடனுக்கு நான் எதற்காக பௌதிக செல்வத்தை கொடுக்க வேண்டும்? மாறாக எனது திருவடி நிழலின் அமிர்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவனை தூண்டி மாயையான ஜட இன்பத்தை அவன் மறந்து விடுமாறு செய்கின்றேன். இல்ல அது பொறுப்பு டிரான்ஸ்லேஷன். அது ரொம்ப ஹரேகிருஷ்ணன். சோ இப்ப சைதன்ய சதாமிரத்துல இருந்து பிரபுபாத் இங்க கோட் பண்றாரு. அதாவது பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கர்மால என்னென்ன கோட்டால என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவார். உழைப்பு இருந்தா கொடுத்துருவார், அதுவும் உழைப்பு இருந்தாதான் கொடுத்துருவார். இல்லாததை நம்ம கேட்கும் பொழுது அப்ப பகவான் என்ன செய்யறாருன்னா, நான் வந்து என்னுடைய நெக்டர் ஆஃப் மை லோட்டஸ் ஃபீட், என்னுடைய பக்தியை நான் அவனுக்கு கொடுத்து இந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு நீக்கிடுறேன் அப்படிங்கிறாரு. அல்லது வேற விதமா அந்த ஆசைகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். அந்த ஆசைகளை பக்தியிலே அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க கோயில்ல போய் ஏதோ சர்வீஸ் பண்றீங்க, ஏதோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஹோண்டா கார் வேணும்னு ஆசை. ஒரு பக்தர் இருக்காரு, கோயில்ல போய் ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, வாரம் வாரம் போய் கோயில்ல பாத்திரம் தைக்கிறாரு, எதோ ஒண்ணு பண்றாரு. ஹோண்டா கார் வேணும்னு ஒரு ஹோண்டா கார்ல போகணும், கார் வச்சுக்கணும்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. பகவான்கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்றேனே, ஒரு ஹோண்டா சிட்டி காரோ இல்ல ஹோண்டா என்னென்னமோ வந்து ஜாஸ், அதெல்லாம் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே பகவான் ஃபர்ஸ்ட் ராதாராணி அல்லது லக்ஷ்மி தேவி, சீதா மாதா அவங்க தான் அந்த ரிக்வஸ்டையே காது கொடுத்து கேட்பாங்க. ரொம்ப ஆசை அவங்களுக்கு. பகவான்கிட்ட சொல்லுவாங்க, இவனை கொடுக்க கூடாதா, நல்ல சர்வீஸ் பண்றாரு கோயில்ல வந்து, ஒரு ஹோண்டா கார் அவருக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதா, எவனோ கொடுக்குறானுங்க, சூப்பர் சிங்கர்ல எல்லாம் ஃபிளாட் எல்லாம் கொடுக்குறான், நீங்க ஒரு கார் கொடுக்க கூடாதா அப்படின்னு பகவான் சொல்றாரு, அவன் கர்மாவை நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கர்மாவை பாக்குறாரு. கர்மாவை பார்த்துட்டு சொல்றாரு, இவனுக்கு ஹோண்டா எல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு பிளேட் போண்டா வேணா கொடுக்கலாம், அவ்வளவுதான் இருக்கு புண்ணியம். போண்டா கார அளவுக்கு எனக்கு சத்தியமா புண்ணியமே கிடையாது. போண்டா அதுவும் சட்னி கிடையாது, ஒன்லி போண்டா தான், அப்படியே தெரிஞ்சு தண்ணியை குடிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான் இருக்குது. இவன் என்ன இப்படி கேட்கறானே, பேராசை பிடிச்சவன் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, பார்த்து செய்யுங்க கொஞ்சமா, இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம், எங்க போவான்னு சொல்லுங்க அப்படின்னு. பகவான் என்ன பண்ணுவாரு, அந்த பக்தருக்கு சர்வீஸ் முடிச்சோடனே கோயிலுக்கு யாராவது தரிசனத்துக்கு வருவார் ஹோண்டா கார்ல. அந்த பக்தர் கூப்பிடுவார், நல்லா சர்வீஸ் பண்றீங்களே பிரபு, வாங்க உங்க கார்லயே என்னோட கார்ல உங்க வீட்டுல டிராப் பண்றேன், உங்க வீடு என்ன போற வழியில தான் இருக்கு. ஒரு பக்தர் அட்ரஸ் சொல்றாரு, இதாங்க இருக்கோம், எங்க வீட்டுக்கு எங்க வீடுக்கு போற வழி தாங்க இது, அங்க இறங்கிக்கங்க அப்படின்னு. அப்புறம் பழக்கமாவது 2 பேருக்கும். பழக்கமான சொல்றாரு, என்ன பிரபு, நான் எவ்ரி சண்டே வந்து இங்க சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா, நானும் எவ்ரி சண்டே தர்ஷனுக்கு வருவேன். உங்களுக்காக அந்த கார் ஓனர் சொல்றாரு, உங்களுக்காக நான் இந்த டயத்துக்கு வர்றேன் தர்ஷனுக்கு, சர்வீஸ் பண்ணி முடிங்க, கார்ல கொண்டு விட்டுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்ரி சண்டே வருவாரு, இந்த பக்தர் சர்வீஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பாரு, கார்ல டிராப்பு. இது நம்ம ஊர்ல அவ்வளவு பார்க்க முடியாது நீங்கெல்லாம், பட் அமெரிக்கால இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அமெரிக்கால வந்து நான்லாம் இருந்தப்ப காரே கிடையாது தியேட்டர்ல. என்னை வேதநாராயண் பிரபு அந்த கார்ல எல்லாம் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், எங்களை அழைச்சிட்டு போயிருக்காரு.
அப்புறம் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் தேஜஸ்னு, இன்னமும் கேளுங்க, நீங்க இப்போ போய் கேளுங்க, வேதநாராயண பிரபுட்ட தேஜஸ் தெரியுமான்னு தெரியும் அவருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல ரெகுலரா தேஜஸ் எங்களோட வந்து எங்களை வெயிட் பண்ணி கொண்டு விடுவார். நானு என்னுடைய கசன் கோவிந்தச்சரண் பிரபுன்னு இப்ப பேரு, டிசைபிள் ஆஃப் இந்திரஜின் மகாராஜ். நாங்கெல்லாம் தேஜஸ் கார்ல போயிட்டு அந்த மாதிரி அவர் எங்களை டிராப் பண்ணுவாரு. அந்த மாதிரி அது டிராப் கிடைக்கும். ஸோ பகவான் இப்ப என்னன்னா ஹோண்டா கார்ல போகணுங்கிற ஆசையை கொடுத்துட்டாரு. ஒரே உங்கள்கிட்ட கார் கிடையாது, ஆனா ஹோண்டா கார்ல போய் நல்ல ஜம்முன்னு அந்த ஏசி கிசி எல்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. பக்தியில வந்ததுனால வேற வழியில உங்களுக்கு அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதே சமயத்துல ஹோண்டா கார் வச்சுக்கணுங்கிற அந்த செல்வம் நம்மள்ட்ட கிடையாது, இருந்தாலும் அந்த அனுபவத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இப்படியாக அது பக்தி மூலமா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பக்தி பண்ணீங்க, பக்தியிலேயே உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட். சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு சௌரியமா போய் இறங்கிடுவீங்க. உங்களுக்கு அந்த பக்தரும் ஒரு 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 1 மாசம் 1.5 மாசம் அப்படியே கார்ல போயிட்டாருன்னா, 1 வருஷம் கார்ல போயிட்டாருன்னா, ஓகே ஹோண்டா கார் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும், முடியுது. ஸோ இப்படியாக பகவான் ஃபுல்ஃபில் பண்றாரு. பட் அதிதி மாதாவுக்கு அப்படிலாம் கிடையாது. நிஜமாவே அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுக்க போறார். ஏன்னா தேவர்களுடைய சர்வீஸ் இந்த உலகத்துக்கு வேணும் அப்படின்னு பகவான் வந்து விதிச்சிருக்கிறார். தேவர்கள் இந்த உலகத்தை மெயின்டைன் பண்ணணும்னு பகவான் விதிச்சிருக்கிறார். அதனால அதை ஃபுல்ஃபில் பண்ண போறார். ஸோ நேயத்தரத்தி மதிர்மமா, பக்தியை விட்டா உனக்கு இதை அடையறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு. ஏன்னா பக்தி இல்லாமலும் பல விஷயங்களை நீங்க இந்த உலகத்துல அடையலாம். தேவர்களை வழிபடலாம், ஹோமங்கள் செய்யலாம், தேவர்களை குறித்து ஹோமங்கள்லாம் செய்யலாம். பக்தியே கிருஷ்ண பக்திக்கே வராம விஷ்ணு பக்திக்கு வராம அது மாதிரி பூஜை பரிகாரம்லாம் நிறைய இருக்கு, செஞ்சு நீங்க அடையலாம். இவர் என்ன கொடுப்பாரோ அதை அவங்களும் கொடுத்துருவாங்க, அந்த பரிகாரமே உங்களுக்கு கொடுத்துரும். அதே போல பிராமணர்களுக்கு, பேதம் படித்த பிராமணர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாகவும் அல்லது அவங்களுக்கு சில கைங்கரியங்களை செய்வதன் மூலமாகவும் நீங்க பல விஷயங்கள் இந்த உலகத்துல அடைய முடியும். பக்தி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கேஸ்ல அவர் சொல்றாரு உனக்கு பக்தியை விட்டா வேற வழியே இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னா பலியை கான்கர் பண்ற தகுதி வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா தேவர்கள் மூலமாக நம்ம பலன்களை அடையிறோம். இப்ப அந்த தேவர்களே பிரச்சனையில இருக்கிறாங்க, அவ எங்க போவாங்க அவங்க? புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து ஒரு ஹோமம் பண்றோம், யாகம் பண்றோம், நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நவக்கிரக ஹோமம் இது பண்றாங்க, பண்ணி பலன் கிடைக்குங்கிறாங்க. இப்ப ப்ராப்ளம் யாருக்குன்னா, இந்த யாருக்கு நம்ம ஹோமம் பண்றோமோ அந்த தேவர்களுக்கே ப்ராப்ளம். பலி அவங்களையே பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ அவங்க எங்க போவாங்க? அப்ப பகவான்கிட்ட மட்டும்தான் போயாகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அதனால என்ன சொல்றாரு, பக்தியை விட்டா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதிதி மாதா அடுத்த வருஷத்துல கேட்குறாங்க, நம்ம பக்தியை வந்து எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை கேட்குறாங்க. அந்த பக்திக்கு வேண்டிய என்னென்ன மாதிரி உபாசனை, என்னென்ன மாதிரி விரதங்கள் இருக்க வேண்டும், நான் ஏதாவது சாப்பிடாம இருக்கணுமா, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த வாரம் கிருஷ்ணா வில்லிங் அதை பார்க்கலாம். இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது, அதாவது சாப்பிடாம இருக்கிறதுனா முழு பட்டினின்னு எல்லாராலையும் முடியாது. அவங்க கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் இருக்கிறது, முடிஞ்சவங்க இருக்கிறதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கௌரவ பூர்ணிமா வருது பிரபு, நான் என்ன பண்ணணும்? ஃபுல் ஃபாஸ்டிங் 6 மணி வரைக்கும் இருக்க முடியாது என்னாலன்னாரு. நோ ப்ராப்ளம், முடிஞ்சவங்க ஃபுல் ஃபாஸ்டிங் இருங்க, முடியாதவங்க ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. தண்ணி பத்தாது, மோர் குடிங்க, ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல பிரபு மோரும் பத்தாது, ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க. இல்ல பிரபு அதுவும் முடியாது, ஃப்ரூட் சாப்பிடுங்க. அதுவும் முடியாது, ஏகாதசி பிரசாதம் சாப்பிடுங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ முக்கியம் என்னன்னா மகாபிரபுவை நினைக்கணும், சாண்டிங் பண்ணணும். இதுல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபாஸ்டிங்ல. நீங்க இதுல எது முடியுதோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மிரட்டக்கூடாது, பிரபு நீங்க ஃபாஸ்டிங் பண்ணல நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு. அவர் பாவம், அவர் நரகத்தை இங்கேயே பார்த்துருவாரு வெயில் தண்ணி குடிக்காம இருந்தாருன்னா. அதனால நான் சொன்னேன், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பிரபு, உங்களுக்கு எது முடியுமோ பண்ணுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, மார்னிங் 9 வரைக்கும் நோ வாட்டர், 9 மணிக்கு வாட்டர், 12 மணிக்கு கொஞ்சம் மோர், அது ஓகே. அப்படி கிராஜுவலா, ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம். முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதவங்க காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிடணும், நோ ப்ராப்ளம், அதுவும் ஃபைன். எந்த விரதமுமே நம்ம பாடி எவ்வளவு அலோவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விரதத்துல என்னன்னா பகவானுடைய நாமங்களை சொல்றது, அவருடைய குளோரிபிகேஷன் பண்றது. எந்த ஃபெஸ்டிவலா, நாளைக்கு ராமநவமி 12 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங், முடிஞ்சவங்க இருக்கலாம், முடியாதவங்க சாப்பிட்டுட்டு ராமரை நினைவுபடுத்த குளோரிஃபை பண்ணணும், எவ்வளவுதான் வந்து. ஸோ நம்ம எப்படி அந்த விரதத்தை செய்ய வேண்டும், அது எப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதை வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, அந்த ஸ்லோகத்தோட முடிச்சிருவோம் நம்ம. ஸ்ரீ அதிதிர் உவாச்ச கேனாகம் விதினா பிரம்மன்
உபஸ்தாசிய ஜெகத்பதிம் கிதாமே சத்திய சங்கல்போ விதத்யாச மனோரதம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அது எப்படின்னு சொல்லுங்க, டெல் மீ த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், இதை எப்படி நான் பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க, எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து ஸ்லோ 23ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு முடிச்சுக்கிருவோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்லோகா 23rd இருந்து பார்க்கணும். நீங்க மார்க் பண்ணீங்க, நானும் மார்க் பண்ணி வச்சேன். உங்களுக்கு கேள்வி கிட்ட இருந்தா கேட்கலாம், இல்ல நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தாலும் சொல்லணும். பிரபு இந்த பலாப்பழம் கேட்டீங்களே, ஆஹ் அதான் அந்த நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிபு இது பலாப்பழத்தை உழிக்கிறாப்புல ஹிரண்யகசிபு ரெண்டா இது பண்ணிட்டு வர அது அது ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆமா, அதுவும் ஒரு விளக்கம் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாம் பலாப்பழத்தை உரிக்கிறதுல உயிரே போயிடும். அதை முதல்ல மேல கத்தி வச்சு அது அவர் வந்து அவ்வளவு ஈஸியா கிழிச்சு போட்டாரு. சாஸ்திரங்கள்ல வேற உதாரணங்களும் சொல்லியிருக்கு. ஒரு கரும்பை எப்படி அவரு ஒரு இது வாழை இலை எப்படி கிழிச்சாரோ அந்த மாதிரி. வாழை இலை கிழிக்கிறது ரொம்ப ஈஸி. வாழை இலை நம்ம தொட்டா கிழிஞ்சு போடும். அந்த மாதிரி இரண்யகசிபு ஒரு கிழிச்சு விட்டாருன்னு இருக்கு. பலாப்பழத்தையும் தேங்காயும் நரசிம்மருக்கு சாஸ்திரங்கள் ஒப்பீடு பண்ணிருக்கு. எப்படின்னா, நாரிகேல பலாசாதி பாகத்வாத் கிரியத்தே நாரசிம்மஸ்ய ரூபம் மகத்து. நாரிகேல பலாசாதி, நாரிகேலம்னா தேங்காய்னு அர்த்தம். நாரிகேல பலாசாதி, பலாசம்னா பலாப்பழம். பலாசாதி பாகத்வாத், நரசிம்மருடைய ரூபம் வந்து தேங்காய் மாதிரி பலாப்பழம் மாதிரி. என்ன அப்படின்னா, தேங்காய் வந்து வெளியில வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், நார் இருக்கும். நாரை உரிக்கணும் ஃபர்ஸ்ட். நாரை உரிச்சிங்கன்னா, நாரை உரிச்சோன்னா உள்ள தேங்காய் கிடைக்காது. அதனுடைய ஓடு இருக்கும், தேங்காய் மூடி, அந்த ஓடு, அந்த ஓடையும் உடைக்கணும். உடைச்சோம்னா உள்ள வெள்ளை கலர்ல தேங்காய் இருக்கும். அதுக்குள்ள இளநீ இருக்கும். இளநீ வந்து இருக்கிறதுலே ரொம்ப குளிர்ச்சியானது. இளநீ மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது. குளிர்ச்சியும் உடம்புக்கு நன்மையும் கிடையாது. ஆனா இவ்வளவு அருமையான உள்ள இளநீ இருக்குன்னு வெளியே உள்ள தேங்காவை பார்த்து யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெளியே நார் அவ்வளவு ரஃபா இருக்கு, உள்ள இருக்கு. அதே போல பகவான் நரசிம்மர் வந்து பாக்குறதுக்கு அவருடைய புருவங்கள், அந்த நாமக்கல்ல அந்த புருவத்துக்கு ஒரு ஆபரணம் வச்சிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த புருவத்தை இது பண்ற மாதிரி நரசிம்மரோட புருவம் அவ்வளவு விசேஷமானது. அவருடைய பல்லு பாக்குறதுக்கே பயமா இருக்குது, நகங்கள் பயங்கரமா இருக்குது. அந்த நாமக்கல் நரசிம்மரோட கையில வந்து அவர் ஆவணிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. வான்னு கூப்பிடுற மாதிரி இப்படி கை வச்சிருக்காரு. வாருங்கள்னு அர்த்தம், எல்லாரும் என் சன்னதிக்கு வாருங்க. அந்த கை பார்த்தா செக்க செவேல் இருக்கு, அப்படியே பிளட். நகங்கள்லாம் அப்படியே தத்ரூபமா இருக்கு. நகம் அப்படியே நம்ம நகம் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அப்படியே கையெல்லாம் செவந்து போயிருக்கு, அந்த இரண்டை கிழிச்ச பிளட். ஸோ அந்த உருவத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா உள்ள அவ்வளவு கருணை அவருக்கு. நரசிம்மர் மாதிரி கிருப்பண வத்சலகான்னு பேரு. வியாசருக்கு ஒரு பேரு கிருப்பண வத்சலகா, நரசிம்மருக்கு பேரு கிருப்பண வத்சலகா. மோசமானவங்களையும் கை தூக்கி விட்டுருவார், ஒத்தரையும் தலைமை. ராமர் அப்படித்தான். ராமர் எப்படி, ஆனா ராமர் வந்து பார்த்தாலாம் பயங்கரமா இருக்க மாட்டார். பார்த்தா ரொம்ப சாஃப்ட். ராமர் எல்லாருக்குமே பிடிக்கும். இவர் அப்படி இல்லை, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு தான். அவர் சொல்லுவாங்க இல்ல, பார்ட்டி பாக்குறதுக்கே கொஞ்சம் கோவக்காரர் உள்ள இருக்கே அப்படின்னு தோணும் நமக்குலாம். ஆனா அப்படி கிடையாது. ஸோ அந்த கையெல்லாம் ரத்தம், அந்த ரத்த இது இருக்கு தெரியுது, ஷேடு செக்கச்சவேல். அப்ப வந்து அப்படி வெளியில வந்து அந்த தேங்காய் அப்படி இருக்கு. பலாப்பழமும் அப்படித்தான். பலாப்பழம் வந்து அப்படியே முள்ளு முள்ளா இருக்கும். உரிக்கணும். உரிச்சோம்னா அந்த நிறைய அந்த இதெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு கையில எண்ணெயை வச்சுட்டு தான் தடவிட்டு தான் அந்த காலத்துல பலாப்பழத்தை உரிப்பாங்க. பெரிய ஆர்ட் அது. உள்ள அந்த பலாசொலை மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அவ்வளோ டேஸ்டி அது. மாப்பலா வாழைன்னு சொல்றதுல, அது வாழைப்பழம் ஈஸியா உரிச்சு சாப்பிட்றலாம், மாம்பழத்தை கடிச்சு தோலோடயே சாப்பிட்டுறலாம், அது வேற. ஆனா பலாப்பழம் அப்படி இல்லை. அந்த உள்ள அவ்வளோ சுவையான டேஸ்ட். ஆனா சுளை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வெளியில அதே போல நரசிம்மர் வெளியில ரஃபா இருப்பாரு, உள்ள வந்து அவரை மாதிரி கருணை நம்ம பார்க்கவே முடியாது. அதனாலதான் இந்த ரூபத்தை ஒப்பிட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பலாமரத்தை பார்த்தோன்னா நான் சொன்னேன், ஒய்ஃப்டெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி சேத்திரத்தை பலாமரம் விசேஷம், நரசிம்ம ரூபமே பலாப்பழம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க சொல்ற அந்த விளக்கமும் கரெக்ட் தான். பலாப்பழத்தை வந்து நம்ம உரிக்கிற மாதிரி இல்லாம அவர் ஈஸியா பழக்கிற மாதிரி பழந்துட்டார் இரண்யகசிபு. அதுவும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா?
கேள்விகள் நீ கொஞ்சம் பிரபு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டா மன்னிக்கிறோம். சொல்லுங்க பிரபு ப்ளீஸ். பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நம்ம சொல்லுங்க. அசுரர்கள் அது வலிமராஜ் வந்து அந்த பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு பிரபு. எனக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆமா பிரபு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு வாய்ஸ். மாதாஜி நீங்க கேட்டிருங்க. விமலா மாதாஜி ப்ளீஸ். நீங்க ஏதோ கேட்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த நம்ம எங்களோட ஆன்மீக சகோதரி சொர்ணலட்சுமி மாதாஜி வந்து பகவதர்சனம் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டிகல் எழுதியிருக்காங்க பிரபு. அவங்கள நீங்க பிளஸிங் பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் அவங்க எனக்கு பிளஸ் பண்ணணும். நான் ஆர்டிகல் சூப்பரா இருந்துச்சு, நேற்று படிச்சேன் நானு. அவங்க தான் எனக்கு பிளஸிங் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நரசிம்மர்ட்ட அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு பிளஸ் பண்ண தகுதி இல்லை, ஆனா அவங்களுக்காக நான் ப்ரே. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கெல்லாம் அது. நேற்று ஆர்டிகல் படிச்சேன், இன்னொரு தடவை படிக்கணும். ரொம்ப திருச்செந்தூர் தச்சாநல்லூர் காங்கிரிகேஷனுக்கு இது ரொம்ப பெருமையான விஷயம். அப்புறம் கேள்வி பிரபு. பலி மகாராஜா வந்து சுக்கராச்சாரியார் சொல்றதெல்லாம் கேட்கிறாரோனா பிரபு. ஆரம்பத்துல அவர் தான் குரு, அவருக்கு சொல்றதெல்லாம் கேட்கறதுனாலதான் அவருக்கு வந்து ஒரு நல்ல இது பொசிஷன் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து சுக்கராச்சாரியார் சொல்றாருல, விஷ்ணு வந்திருக்கிறது, விஷ்ணு நீ நிலத்தை கொடுக்காதேன்னு சொன்னார்ல, ஏன் கேட்கல பிரபு அவர்? அதான் சாமானிய தர்மத்துக்கும் அதான் சாமானிய தர்மத்துக்கும் பாகவத தர்மத்துக்கும் அதான் வித்தியாசம். சாமானிய தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா சொல்றத கேட்கணும், அப்பா சொல்றத கேட்கணும், ஒரு குரு சொல்றத கேட்கணுங்கிறது. பாகவத தர்மம் என்ன சொல்லுதுன்னா, எஸ் இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் நம்ம பக்திக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா இவங்க சொல்றத விட்டுட்டு பக்தியை தான் பிரதானமா வச்சுக்கணும். இது பாகவத தர்மம்னு பேரு. இதுக்கு விசேஷ தர்மம் அப்படின்னு. அதேதான் பரத மகாராஜ் வந்து கைகேயை வந்து மதிக்கல. அவரு உலக தர்மம் அம்மாவை மதிக்கணும், எஸ். ஆனா ராமருக்கு அது விரோதமா போச்சுன்னா அம்மாவையும் அவர் மதிக்கல, அம்மா சொல்றதை அவர் கேட்கல. அதே மாதிரிதான் பலி மகாராஜ் குருவை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டார். ஸோ நம்ம பக்திக்கு யாராவது ஆப்போசிட்டா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா அது ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு பிரகலாதர் அப்பா சொல்றதை கேட்கல, எஸ். அப்பா சொல்றதை கேட்கல, பக்திக்கு விரோதமா சொன்னாதான். இதை நம்ம சாக்கா வச்சுக்கிட்டு அம்மா அப்பா சொல்றது, குரு சொல்றது, எல்லா டீச்சர் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்ஓபே பண்ணக்கூடாது. பக்திக்கு விரோதமா வரும்போது மட்டும் யூ கேன் டிஸ்ஓபே தம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அது ஆக்சுவலா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து சொல்றாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அது படி நம்ம நடக்கிறோம். ஆனா அது நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. குரு சொல்றதை கேட்டா போதும். எந்த கர்மாவும் வராது. இன்ஃபேக்ட் கர்மா வராதுங்கிறதுல பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். பாக்கி சமயத்துல எஸ், வென் எவர் பாசிபிள் நம்ம வி ஷுட் ஒபே. இன்னொன்னு சிலதுமே பேரண்ட்ஸ் முட்டாள்தனமா பேசுவாங்க. அப்ப லௌகீகத்திலேயே அவங்க சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு நான், அவங்க லூஸ் தனமா சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அவங்கன்னு இல்லை, யார் சொல்றதையுமே. ஏன்னா நமக்குன்னு புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அம்மா அப்பா சொல்றாங்கிறதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்டுற முடியாது. ஜென்ரலி வி ஷுட் ஃபாலோ தம், இந்த ஒபீடியன்ஸ். ஆனா அவங்க தவறான விஷயங்கள்லாம் சொன்னா நம்ம வந்து வி நீட் நாட் லிசன். லௌகீகத்திலேயே நான் சொல்றேன், பக்தியை விட்டுருங்க, லௌகீகத்திலேயே. பலி மகாராஜ் வந்து விஷ்ணு டைரக்டா வந்தாரு, அதனால ஹி ரிஜெக்டட் இஸ் குரு. இந்த சுக்கராச்சாரியர் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான், ஆனா அவர் வந்து பலியோட ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் பாக்குறவர் கிடையாது. மெட்டீரியல் வெல்ஃபேர் தான் மெயினா அவர் பார்ப்பார். அதனால பலி மகாராஜ் ரிஜெக்ட் பண்ணி. தேங்க்யூ. பிரபுஜி, நம்ம பத்வானி பிரபு, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, லைன் இதாயிட்டு. பிரபுவோட இது டோட்டலி டிஸ்கனெக்டட் நினைக்கிறேன். சரி, நான் தனியாக கேட்டுக்கிறேன். ஸோ ஹரே கிருஷ்ணன்.
ஓகே, வேற ஏதாவது நம்ம கேள்விகள் தான் கேட்கலாம், இல்ல நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கோம். அடுத்த வாரம் இந்த விரதம் என்னென்னலாம் சொல்றாருங்கிறத பார்ப்போம். அந்த விரதம் தமிழ் பாரம்பரியத்துல விரதம் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவிக்கு ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. தேங்க்யூ.